ஆனால் இது இன்னைக்கு நம்ம துறையில் ஒரு தேவையாகவும் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் திருடுவாங்க, வீட்டில் திருடுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் அதை வச்சு கண்டுபிடிப்போம், இல்லை பாடி பார்ட்ஸ் உடம்புல உள்ள ஏதாவது ஹேர் இதை வச்சு. இப்போ DNA. எப்படின்னாங்க டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு பண்ணுவோம். இப்போ வந்து சைபர் கிரைம்ஸ். நிறைய இப்போ சைபர்னா என்ன, சைபர் கிரைம்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக நான் ஒரு கோர்ஸ் படித்தேன், ஒரு டிப்ளமோ படித்தேன், சைபர் கிரைம் அண்ட் சைபர் லா. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் என்னோட கோடிங்னா என்ன, எப்படி நம்ம வந்து பேசுகிறோமே, ஒரு மைக்கில் பேசுறது, ஒரு மொபைல் ஃபோனில் போகிறது, எப்படி அது பேக்கெட்டாக வெளியே போகுது, எப்படி அனுப்புகிறாங்க, எப்படி போய் ஒரு மொபைல் ஃபோனில் வைக்கிறாங்க, மொபைல் ஃபோனில் இருந்து ஒரு தகவல் எடுக்க முடியுமா, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா, வீடியோ எடுக்க முடியுமா, டெலிட் பண்ணாங்கன்னா அதை எடுக்க முடியுமா, ஒரு மொபைலில் பேசுகிறாருன்னா அந்த மொபைலை நம்ம எப்படி டேப் பண்ணுறது, எப்படி அதை நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது, அது போன்ற செய்திகள் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஒரு காவல்துறையினுடைய ஒரு ஒரு தலைமை பொறுப்பு என்கிற போது, தலைவர் என்கிற போது, ஒரு சூப்பர்வைசர் ரேங்க்ங்கிற போது நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு அவங்களுக்கு சரியான புலன் விசாரணைக்கு நம்ம ஒரு விதமான டைரக்ஷன் கொடுக்க முடியும்.